Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 721 பார்ட் 2. ஓபன் பண்ணா இங்க எல்லாருமே ட்ரெஃபல்கர்லாம் செத்து போயிட்டான்னு சொல்லி பயங்கர கவலையில இருக்காங்க. கவலைப்பட்டு அதான் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு தெரியுது இல்ல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இப்படித்தான். உடனே கிங்க கண்ணை மூடி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு எங்கேயோ கிளம்புவாரா. யோ எங்கேயா போறேன்னு கேட்டா அவரு மக்கள்லாம் டேஞ்சர்ல இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்த போறேன் பாரு. இவ்வளவு நேரமா அங்க எல்லாம் கண்டமாயிட்டு இருந்தாங்க, அப்ப எல்லாம் போல எல்லாம் நல்லா அமைதியா சாந்தமானதுக்கு அப்புறம் கிளம்புறாராம். இளவர மத்தவங்க எல்லாம் வாங்க தலைவா நம்ம போய் காப்பாத்துவோம் அப்படின்னு டேங்க் மக்கள் எல்லாருமே கிளம்புவாங்க. போய் சிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்தவே 4 பேர் வரணும். இதுல ஆர்வம் வேற. சரி இப்போதைக்கு இவங்களால போய் சண்டை போட முடியாது, அட்லீஸ்ட் மக்களை காப்பாத்துற வேலையாச்சும் பண்ணுவோன்னு கிங்கு கூட எல்லாருமே அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவாங்க. லாஸ் செத்து போனதுக்கு அப்புறமுமே டோஃப்ளமிங்கோக்கு வெறி அடங்கல. அப்படியே மேலையும் கீழையும் பார்த்து காலமாடு மூச்சு விட்டுட்டு இருக்குமே அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ரெபோல் தான் என்ன கவலைனாலும் சரி இருக்கிற 4 பல்ல காமிச்சுக்கிட்டு நல்லா நச்சுன்னு மூக்க ஒலிக்கிட்டு நிப்பான். அப்போ இந்த டோஃபியோட பிளான பாருங்க. இப்ப இவன் செத்துட்டான்ல, அந்த டெவில் ஃப்ரூட் மறுபடியும் எங்கேயாச்சும் கிரியேட் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த இட்டர்னல் பவரை கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா இப்ப மறுபடியும் அதை தேடி அலையணும் இல்ல. சரி இதுக்கப்புறம் டோஃபி அவன் பாட்டு கிளம்பிடுவான், இல்ல லூஃபி கூட சண்டை போடுவான்னு பார்த்தா இங்க இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணி ஆகணும். டைம் இல்லன்னு சொல்லி கைய மேல தூக்கிட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான். அப்படியே கட் பண்ணி அவன் போட்டிருக்கானே அந்த பேர்ட் கேஜ், அது எங்கெங்கெல்லாம் எண்டா இருக்குன்னு எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. என்ன பண்ண போறான்னு அப்படியே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது டேமிங்கோ நான் வந்துட்டேன்டான்னு லூஃபி பிச்சுக்கிட்டு வருவான். அப்படி அவன் வந்தவனே என்ன லூஃபி லேட் பண்ணிட்ட, முக்கியமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, பெலமி என்ன கண்டிஷன்ல இருக்கான், அவனை காலி பண்ணிட்டியான்னு நலம் விசாரிப்பான். என்னடா கடுப்பேத்திட்டு இருக்கியான்னு லூஃபி கைய பெரிய சைஸுக்கு ஊதி அதுல ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர் எடுத்து ஓங்கி குத்துவான். அதை டோஃப்ளமிங்கோ ஸ்பைடர் வெப்ப வச்சு தடுப்பான். இந்த மாதிரி டைம்ல எல்லாரும் அட்டாக் பண்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா டோஃப்ளமிங்கோ தான் வீம்புக்குன்னே லூஃபியை வீக் ஆக்கணுங்கிறதுக்காக பெலமி என்ன ஓடிட்டானா இல்ல அவனை கொன்னுட்டியா, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தியப்பா அப்படி இப்படின்னு லூஃபி இந்த பக்கமா இருந்து ஸ்பைடர் வெப் வழியா அந்த பக்கமா போய் பின்னாடி இருந்து ஹாக் கேட்லிங்னு சொல்லி கண்ட மேனிக்கு பஞ்சு வைப்பான். இப்படி அவன் அட்டாக் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கும். சரி இவ்வளவு நேரம் மூச்சு வாங்க அடிச்சானே, அடி அவன் மேல விழுந்திருக்கான்னு பார்த்தா அதான் இல்ல. சர்ன்னு ஒரு பெரிய த்ரெட் வந்து லூஃபியை பட்டக்குன்னு லாக் பண்ணும். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டான். உள்ள சிக்கி இருந்தான்னா பாடியை பஞ்சர் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அதே த்ரெட்டை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அதுல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கப்போ திடீர்னு கீழே பார்த்தா ஏகப்பட்ட பிளட். ஆமா என்ன இது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு தக்காளி சாச கீழே கூட்டிட்டு போயிட்டானுங்களான்னு பார்த்தா நம்ம எல்லாம் அங்க செத்து கிடப்பான். அடேலா ஏந்திரா ஏந்திரி, உனக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது, என்னாச்சு உனக்கு அப்படி இப்படின்னு எழுப்பி பார்த்தா அவன்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. லூஃபி பயங்கரமா ஷாக் ஆவான். அப்ப டோஃப்ளமிங்கோ அவன் செத்துட்டாலே, அவன் செத்துட்டான், எதுக்கு தேவையில்லாம அவனை போட்டு நோண்டிட்டு இருக்க, அவ்வளவுதான் இனிமேட் அவன் டெட் பாடி, உதைக்கிற வேலையை தான் பார்க்கணுமா, இல்ல நீ போய் சொல்ற நான் நம்பவே மாட்டேன்னு அடிச்சு பேசுவான். அட போ லூஃபி, உன் மேல அவன் எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருந்தான், ஆனா நீ தான் வந்து காப்பாத்தல. ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்த கூட உனக்கு வக்கில்லையே, இது உனக்கு கேவலமா இல்ல, நம்பிக்கை வச்சவனை இப்படி ஏமாத்திட்டியே. அவன் நீ ஏகப்பட்ட மிராக்கிள் பண்ணிருக்கேன்னு உன்னைய பத்தி பில்டப் மேல பில்டப்பா என் காது எரியற அளவுக்கு பண்ணான், ஐ மீன் சொன்னான். ஆனா நீ அவனை காப்பாத்தாம கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லும் போது பல்ல கடிச்சுக்கிட்டு பயங்கர கொலவெறியாவான். உன் கூட சண்டை போட்டு பார்த்ததுலயே நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி எல்லாம் தெரியல, பேசாம நீங்க 2 பேருமே செத்துருங்க அதான் கரெக்டும்பா. லூஃபி கடுப்பாயி வேகமா அவனை அடிக்க வருவான். அந்த டைம் லாவை காட்டுறாங்க, அவன்கிட்ட சுத்தமா அசைவே இல்லை, பேச்சு மூச்சு இல்லாம பேனு கிடப்பான். அதுக்கப்புறம் லாவை எப்படி அட்டாக் பண்ணானுங்களோ அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து லூஃபியை மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா லூஃபிக்கு தான் பாடியில அடி விழும். அப்பதான் நம்ம லூஃபி ஒரு மாசான டெக்னிக் யூஸ் பண்ணுவான். என்னன்னா அங்க அடிச்சதுல அந்த கல் எல்லாமே அங்க எங்கன்னு பறந்துகிட்டு இருக்குமா, அந்த கல்லை யூஸ் பண்ணி வெலமி எப்படி அவன் காலை ஸ்ப்ரிங் மாதிரி மாத்தி வேகமா அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி நம்மளு ரப்பர் தானே, சோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி செம வேகத்துல டோஃப்ளமிங்கோ வந்து அடிப்பான். ஆனா அப்பவுமே அவனோட த்ரெட்டை காலி பண்ண முடியல, அடிச்சு பிச்சுக்கிட்டு போய் விழுவான். டோஃப்ளமிங்கோக்கே பீதி ஆயிருச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா நீ காலி பண்ணிருப்பேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைடர் நெட்டை வச்சு தடுத்தான், இப்ப 2. ஏன்னா கேப்ல பூந்து அடுத்த பக்கம் வந்து அட்டாக் பண்றால அதனால. அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அவன் லூஃபி வேற ஆல்ரெடி செம டயர்டா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி கிங்க காட்டுறாங்க. அவரு பொறுமையா மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும் போது சுத்தி அப்படியே நோட் பண்ணுவாரு, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணும். என்னாச்சு கிங்கு, ஏதாச்சும் ஆபத்தா, திரும்பி மேல போயிடலாமான்னு கேட்டா ஆடா இருங்காடா நொய்யின்னு கிட்ட அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தா டோஃப்ளமிங்கோ கவர் பண்ணியிருந்தானே அந்த பேர்ட் கேஜ்னு ஒரு த்ரெட், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிக்கிட்டே வருது. ஆடா சண்டால பயலே அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளே வச்சு அப்படியே நசுக்கிய கொல்லான்னு முடிவு பண்ணிட்டான். கிங்கு பார்த்துட்டு எவன் எங்கெங்க இருக்கியோ அங்கே இரு, கீழே இறங்கிறாத, இறங்கினா சங்குதான் பாரு. அந்த டைம் அங்க இருக்க நேவி ஆளுகளுக்குமே ஏதோ சரியில்லைன்னு தோணும். என்ன அந்த ஸ்டிங் ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு, இப்ப என்ன
என்ன இங்க இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை 3D இமேஜினேஷனா இருக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அது அப்படியே மூவ் பண்ணி அவங்கள நோக்கி வருமா. ஐயோ இது இமேஜினேஷன் இல்ல, உண்மைதான், அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிங்க் ஆயிட்டு வருது அப்படின்னா நமக்கு டெத் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அட லூஃபி வர்றதுக்கு முன்னாடி கைய மேல தூக்கி வச்சுக்கிட்டு என்னென்னமோ நோண்டிட்டு இருந்தால அது இந்த வேலை தான். மொத்தத்துல டோஃப்ளமிங்கோ தரமா சம்பவத்தை ரெடி பண்ணிட்டு தான் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்பெல்லாம் செத்துட்டான், நீயும் சட்டை போட்டுன்னு சாகர வழிய பாரு, தேவையில்லாம என் உசுர வாங்கிட்டு இருக்காதீங்க, இந்த கேமை இதோட சூப்பரா முடிச்சிடலாம், என்ன சாக தயாராம்பா, மிங்கோ என் கையால நீ சாக போறடான்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் வெயிட் பண்ணு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க லூஃபி அப்படின்னு யாரோ பேசுவாங்க. அதை கேட்டோன்னு ஆமா இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு அப்படியே ஷாக் ஆவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!